பார்வதி தேவி தாயாரின் மீது எனது பக்தி உண்மையாக இருந்தால், எனது பதிவிரதை உண்மையானால், எனது கணவர் மீது நான் முழு மனதோடு தூய்மையான அன்பை வைத்திருந்த பிறகும் எனது கர்ம பலனின் வடிவில் நானே துன்பத்தை அனுபவிக்க இயலும். ஆனால் ஒரு நாள் தாங்களும் எப்படி தாங்கள் என்னிடம் சூழ்ச்சி செய்தீர்களோ அதே போல தங்களின் மனைவியிடம் எவரேனும் சதி செய்வார்கள். எப்படி நான் புனிதமானவளாக இருந்தும் கூட தாங்கள் எனது பதிவிரதை தன்மையை அழித்தீர்களோ அதே போலவே ஒரு நாள் இந்த பிரபஞ்சமும் தங்களின் மனைவியின் புனித தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். அப்பொழுது தாங்கள் நிராதரவாக நிற்பீர்கள் நாராயணா. எனது மரணத்திற்கு பிறகு எனது கணவர் அனுபவிக்கும் துன்பத்தை அனைத்தும் தாங்களும் அனுபவிக்க நேரிடும். என் பதிவிரதத்தை தாங்கள் குலைத்த போது தாங்கள் ஒரு முறை கூட ஒன்றை சிந்தித்து பார்க்கவில்லை. ஒரு பெண்ணின் பதிவிரதம் அவளது பெருமை மற்றும் மானத்துடன் தொடர்புடையது என்று தாங்கள் சிந்திக்காமல் கடின மனதுடன் என்னுடைய அந்த புனித தன்மையை அழித்து விட்டீர்கள். நான் தங்களை சபிக்கிறேன் நாராயணா. ஒரு நாள் தாங்களும் இந்த நிலையை கண்டிப்பாக அடைவீர்கள். எப்படி தாங்கள் எனக்கும் எனது கணவருக்கும் இடையில் உள்ள உறவை உடைத்தீர்களோ அதே போல் தாங்களும் தங்களது மனைவியை பிரிந்து வாழ்வீர்கள். நான் சபிக்கிறேன். எனது பதிவிரதத்தை குழைத்ததற்கான கர்ம வினையை அனுபவித்தே ஆவீர்கள் நாராயணா. கர்மத்தின் பலனை மகா காலனாக இருந்தாலும் மகா காலியாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் இந்த சாபத்தை எனது கர்மத்தின் கர்ம பலன் வடிவில் ஏற்றுக்கொள்கிறேன். தாயே, திருமணத்திற்கு முன்பு நான் எனது பதிவிரத தவத்திற்காக தங்களிடம் வேண்டி வணங்கி வந்திருந்தேன். ஆனால் இன்று அந்த பதிவிரத வரமே உடைந்து விட்டது. நான் இன்று எனது உயிரை விடுவதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு முறை தங்களின் பெயரை உச்சரிக்கிறேன் தாயே. Vrinda.